जराजन्म विनाशाय देह சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மே மந்தனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு அற்புதமான மாற்றம் நமக்கு தெரிகிறது. காரணம் என்றால் 2025 3 கிரகங்களை பயிற்சி இருக்குது. அது பர்டிகுலர்லி 3 கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஆல்ரெடி மார்ச் 29 சனி பயிற்சி முடிஞ்சு விட்டது. வருகின்ற மே மாதம் 15 குரு பயிற்சி மாறப்போகிறது. அதே போல 18 ராகு கேது பயிற்சி மாறப்போகிறது. ஸோ இதனோட இம்பாக்ட் தான் டோட்டல் நமக்கு ஏன்னா ஆண்டு கிரகங்கள் அண்ணும்போது இப்போ குரு அண்ணும்போது பர்டிகுலர்லி பொருளாதார விஷயங்கள், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ஒரு உயிர் என்பது, பொன்னும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் 1 வருஷம் ஆளுமை கொண்டவராக இருப்பார். ராகு கேத்து அண்ணும்போது திடீர்னு ஒரு மெட்டீரியல் சக்சஸ்ஸு, திடீர்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட்டு, திடீர்னு ஒரு அட்டாச்மெண்ட், திடீர்னு ஒரு டிட்டாச்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஷேடோ பிளானட்ஸ். அதாவது நமக்கு கர்மாக்கு ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ், திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டா, திடீர்னு தொழிலில் ஒரு பயங்கரமான சரிவு, இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு கேத்து 1.5 ஆண்டுகளுக்கு அவங்க ஆளுமை என்பது உறுதியாகிறது. அது போலவே சனி பகவான் 2.5 ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 2027 மார்ச் அதாவது ஜூன் மாதம் வரை அவருடைய ஆளுமை மிக பிரதானமாக இருக்கு. ஏன்னா மெயின் கர்மா பிளானட்டாக இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்களை பயிற்சி என்பது நமக்கு மார்ச் 18 அதாவது மே 18 முடியுது. ஸோ அப்போ மே மாதம் என்றது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் ஆல்ரெடி மாறிவிட்டார், அவருடைய ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே வராரு. அதுவும் சனி பகவான் நீங்கள் அதுதான் மெயினாக பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்சைட் போய் பார்த்தோம்னா சனி பகவான் உத்திராட்டாதி 1 இருக்கிறார். குரு பகவான் மிருகசீரிஷம் 2 இருக்காரு, அதாவது நட்சத்திரம். அவர் நட்சத்திரத்தை பொறுத்து தான் ரிசல்ட் என்னதை கொடுக்கும். இப்போ குரு செவ்வாயோடு இருக்கும்போது குரு நட்பு, செவ்வாய் பூமி சம்பந்தமாக நிறைய பிசினஸ்கள் நடக்கிறதுக்கு ஒரு துணையாக நிற்கும். அது போலவே ராகு போராட்டாதில் இருக்கிறார் குருவன் நட்சத்திரத்தில். அதனால தான் என்ன, பயங்கரமான ஒரு எதிர்பாராத ட்ரெமெண்டஸ் சக்சஸ் டுவர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். அதாவது குரு சார்ந்த எல்லா விஷயங்களும் ராகு போராட்டத்தில் இருக்கிறதுனால தான் தூக்கி விடுவார். இப்போ கோல்டு இதெல்லாம் பயங்கர ரைஸ் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா ராகு அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி ஒரு கொடுக்கூடிய. அதே மாதிரி கேத்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சூரியன்னா உத்திரம், ஆத்மகாரக்கனை. ஸோ அது அரசர்களுக்கு அதாவது ஆட்சியாளர்களுக்கு ஒரு சவாலான டைமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். இது கிரகங்களுடைய இந்த 3 கிரகங்களுடைய இம்பாக்ட்ன்றது. இப்போ நமக்கு இந்த மே மாதத்தினுடைய டிரான்சிட் பார்க்கும்போது நமக்கு கிரகங்கள் முதல்ல எங்கெங்கே உலா வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது புதனும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது, புதன் நீச்சத்தில் இருக்கு. நீச்சபங்க ராஜயோகத்தோட மே மாதம் தொடங்குது. அது மே மாத கிரகங்கள் இருக்கும்போது நீச்சபங்கத்தில் இருக்குது. சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துச்சு. ஸோ 2 க்ரூயல் பிளானட்ஸு, 2 கர்மா பிளானட்ஸு, 2 சாஃப்ட் பிளானட்ஸ், இந்த 4 பிளானட்ஸ் மீனத்தில் இருக்குது. த மெயின் பாயிண்ட். ஸோ விரயத்தில் சனி இருக்கார், அதாவது காலபுருஷ ராசிக்கு நான் சொல்கிறது. அப்போது சூரியன் எக்ஸால்டேஷனில் இருக்கிறாரு ஏரிஸில், மேஷத்தில். குரு 2ஆம் வீட்டில் இருக்காரு. சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் தொடர்ந்து நீச்சமாக இருக்கிறாரு. இது நீங்கள் கிளியராக பார்க்கணும். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாருன்னா நமக்கு செவ்வாய் நீச்சமடையும் போது தான் இந்த மாதிரி எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நடக்கும். ஏன்னா செவ்வாய் பர்டிகுலர்லி ஒரு எனர்ஜெட்டிக் பிளானெட்டு. செவ்வாய் ஒரு ஆளுமை கொண்டதாக இருக்கும். அப்போ செவ்வாய் நமக்கு நீச்சமடையும் போது நமக்கு ஒரு எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத ஆபத்துகள், எதிர்பாராத ஒரு வெடி விபத்துகள், இது போன்ற நிலைகள் எல்லாம் நடக்கும். செவ்வாய் அத்தகையான ஒரு பிளானட் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கேத்து கன்னியில் இருக்காரு. இது நம்மளுடைய கிரகங்கள் உலா வருகின்ற நிலை. இப்போ 12 ராசிகளுக்கு இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சினால் எத்தகையான இம்பாக்ட், இந்த சனி பயிற்சினால் எத்தகையான இம்பாக்ட்,
இந்த ராகு கேத்துகள்னால அல்லது குருனால எத்தகையான ஒரு சக்சஸ் என்றது இருக்கும் என்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மே மந்தனுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது கிரகங்களோட நிலை நம்ம பார்த்துட்டோம். இனி ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு எத்தகைய நிலைகளை கொடுக்க போகுது, ஏன்னா என்னென்ன ராசிகள்ல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது, அதனுடைய நிலை என்ன, அப்படி எல்லாம் ஆராய்ந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து அதாவது நம்மளுடைய ஆனந்த துவரக்க சப் சேனல், அதாவது சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களோட சொந்த பந்தங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து இந்த கருத்துக்கள் வந்து கரெக்டாக உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கிங்கோ. பர்சனல் கன்சல்டேஷன் நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்ந்து 25 வருஷமாக நம்ம வந்து உலக அளவுலேயே கன்சல்டேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு சொல்யூஷன்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக, ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனுக்கு எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு, சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இதுமே சிம்ம லக்னத்துக்கு பொருந்துமா, இதுமே மீனராசி மீன லக்னத்துக்கு பொருந்துமா அப்படின்ட்டு எப்போவுமே நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசி லக்னத்துக்கு பொருந்தும். அதாவது இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு பொருந்தும். சிம்ம ராசி கன்னியா லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை சிம்ம ராசி துலாம் லக்னம் வச்சுக்கோங்க. அதனுடைய இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கும் காம்போவில் சொல்லும்போது நான் கிளியராக சொல்லிட்டு வருவேன். ஏன்னா நிறைய இனிமேல் நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோஸ், நல்ல ஒரு இன்சைட் உள்ள வீடியோஸை வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம். நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதத்தினுடைய ரிசல்ட். ஏன்னா நாம் எதுக்கு மாத பலன் சொல்கிறோம்னா, இப்போ போன மாதத்தில் நீங்கள் நிறைய நினச்சிருப்பீங்க, நடக்காமல் இருக்கும். போன மாதம் நிறைய விஷயங்கள் வந்து, ஏன்னா ஒவ்வொரு மாதம் நடக்கும்போது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரீச் ஆகாது. ஜென்ரலாக எதுக்கு ரீச் ஆகாதுன்னா, நிறைய நடக்காமல் இருந்து போயிடும். அந்த நடக்காமல் இருந்து போகிறது அந்த நல்ல நேரம் வருவரை, அது அந்த கிரகங்கள் மாறுதல் வருவரை. அதுதான் பயிற்சி என்பது நமக்கு வந்து வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். கிரகங்களை பயிற்சி என்பது என்ன, மனிதனுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சி தரக்கூடியதாக அமையும். இப்போ சிம்மராசி நம்மளுக்கு மே மாதத்தில் இப்படி இருக்குது. மாத தொடக்கத்திலே ராசிநாதன் வந்து உச்சத்தில் இருக்காருங்க. மாத தொடக்கத்திலே உச்சத்தில் இருக்கிறாருன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஜாம்னு போயிட்டே இருக்கலாம். ஒரு 15 நாள் நல்ல செல்வாக்கு, அந்தஸ்து, எங்கே போனாலும் பெரியவங்களோட நட்பு, பெரியவங்களோட இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு உச்சத்தில் இருக்கிறதுனால அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், ஐடென்டிட்டி வந்து நமக்கு டெஃபினட்டாக கொடுக்கும். அதே நேரத்தில் தனாதிபதி நீச்சமடைந்து, தனாதிபதி பாக்கியாதிபதி, செகண்ட் லார்டு அண்ட் 11th லார்டு எங்கே இருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து சிம்மராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கிறாங்க. அஷ்டமத்தில் 4 கிரகங்களுக்கு கூட்டு இருக்குது. அதாவது சுக்கிரன், புதன், ராகு, சனி 4 கிரகங்கள் இருக்குது. அதெல்லாம் சிம்மராசிக்கு இப்போ அஷ்டம சனி காலம். நிறைய பேர் எனக்கு கடந்த ஒரு 6 மாதங்களாகவே கண்டக சனிலேயே நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சுங்க. இப்போ அஷ்டம சனி வருது, அதனால தான் பயங்கரமான தொந்தரவு கொடுத்துருமோன்னு பயமாக இருக்குது. உடல் ரீதியான தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா கிரகங்களை இப்போ பொது ஜனங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கே மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கே பாதி நாலேஜ் வந்துடுது இல்லையா. அதனால தான் என்ன சொல்ல, அவங்கள அஷ்டம சனி வரும்போது, அஷ்டம சனி ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்க அஷ்டம சனியில் என்னென்ன பாடுபட்டிருப்பார் பார்த்துருப்பாரு. அதே மாதிரி நமக்கும் வருமான்ற ஃபீலிங். ஏன்னா நேச்சர் என்பது வந்து நமக்கு இன்ஸ்பைரேஷன் தானே, ஒருத்தனை பார்த்து ஒருத்தரை கற்றுக்கிறது தான். அதுக்கு தான் நீங்கள் வந்து நான் அதான் சொல்லுவேன், நிறைய செல்வங்கள் வர்றதுனால இல்லை நிறைய வர்றதுனால தான் நம்ம பெருசாக சாதிச்சிட்டோம்னு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் ஆனது வந்து எர்லி மேன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. எர்லி மேன்னா அவனுக்கு எதுவும் தெரியாது. அமாவாசை பௌர்ணமி கண்டு பயந்துக்கிட்டான். அதாவது ஒரு சந்திரன் வந்தான்னா யாரோ வராங்க, நம்ம மேலே போர் தொடுக்க வராங்கன்ட்டு பயந்துட்டு அந்த கேவுக்குள்ளே போயிடுவான் எர்லி மேன். அதே மாதிரி சூரியன் வரான்னா, என்னடா சூரியன் வந்து இந்த மாதிரி வராரு, முதல்ல எல்லாம் இவங்க ஏதாவது போருக்கு வராங்களான்னு பயந்துட்டு அந்த 2 கிரகங்களை பார்த்து உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் நாளடைவில் சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குறாரு, சந்திரனை வந்து இருள் கொடுக்குறாரு அப்படின்ட்டு இவங்களை ஏதோ சாமியாக இருந்திருப்பாங்க நமக்கு அப்படின்னு கும்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அதனால தான் சூரிய வழிபாடு அங்கேருந்து ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது எர்லி மேன்லேருந்து. அதனால தான் நம்ம வந்து ஒரு ரொம்ப சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம எதுவும் நினைக்கக்கூடாது. எப்போவுமே இது பகவானுடைய அருளை தவிர இது எதுவும் கிடையாது. நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், கடவுளோடைய கருணை, அதை வச்சு தான் மனித பிறப்பு. இப்போ நான் எதுக்கு சொல்லுவேன்னா, நிறைய பேர் இப்போ சுவாமிஜினை பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, சுவாமி எனக்கு இந்த மாதிரி சமீபத்தில் ஒரு ஒரு ஒயிட் பேச்சஸ் டிசீஸில் ஒரு டிவோட்டி என்ன பார்த்தாரு. அவரை பார்த்து, சுவாமி எனக்கு இந்த வியாதி ஏன் வந்திருக்குதுன்னாரு. அப்போ நான் சொன்னேன், எங்க உங்களுக்கு சுக்கின் ஏதாவது நீச்சமாக இருந்திருக்கும், இல்லை சுக்கின் வந்து பாவகிரகங்களோடைய கூட்டில் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா பிளட் ரிலேட்டடு, அதாவது டெர்மட்டாலஜி கண்டிஷன்ஸ் வருதுன்னா கிரகங்களை அதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்போது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து இது முன்வினை தான், இப்போ எது நடந்தாலும் முன்வினை தானே, அந்த முன்வினை காரணம் நான் அவருக்கு வகுத்து சொல்லும்போது அவர் மிகுந்த ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அதுக்கு ப்ரெசென்ட்லி இருக்கிறது ரீசனும் நான் சொல்லியிருக்கேன். அந்த பாஸ்ட்ல இருந்தது ஆக்ஷன் அண்ட் ப்ரெசென்ட்லி இருக்கிறது ரியாக்ஷன், அது சொல்லும்போது அவருக்கு வந்து அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, நமக்கு வந்து அதுதான் சொல்லுவேன் நான், ப்ரெசென்ட்ன்றது வந்து நடக்கக்கூடியது, பாஸ்ட்ன்றது நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம், நமக்கு தெரியாது. அது முடியாதுன்னு எந்த ஜென்மத்தில் தெரியும், போன ஜென்மத்தில் தெரியாது, அடுத்து வரதும் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ பாஸ்ட்டும் தெரியல, ஃப்யூச்சரும் தெரியல, ப்ரெசென்ட் மட்டும்தான் தெரியுது. ப்ரெசென்ட்டில் கூட அடுத்த நொடி என்ன நடக்குதுன்றது தெரியாது. இப்படி ஒரு டைலமால வந்து மனிதனுடைய வாழ்க்கை வந்து கடவுள் வச்சிருக்கிறாருன்றதை நம்ம நன்றாக, ஸோ அடுத்த நொடி அவனின் கையில், ஸோ அவனுடைய கையில் தான் அடுத்த நொடி இருக்கிறதுன்றதை நம்ம நன்றாக பார்க்க வேண்டும். இது வந்து அப்போ நமக்கு தெரியாதது எத்தனையோ இருக்குது. அதனால தான் நமக்கு தெரிஞ்சது தான் கட்டுறது கடுகளவு, கல்லாதது கடல் அளவுன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான். அதை வச்சு நம்ம வந்து தெய்வத்தினுடைய நாமஸ்மரணில் முன்னுக்கு போக வேண்டும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆகிப்போச்சு, அஷ்டமஜினி தொந்தரவு நிறைய பேருக்கு. அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். எதுக்கு பயப்பட வேண்டாம்னு அது ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு, அதுக்கப்புறம் அஷ்டமாதிபத்தியம் வர்றது அது வேற விஷயம். பூர்வ புண்ணியாதிபதி வரும்போது அந்த 5 கூடிய பாவம் தான், அதுதான் பூர்வ புண்ணியாதிபதி, அதுதான் யோக காரக்கராக வராரு. பூர்வ புண்ணியாதிபதி வந்து பூர்வ புண்ணியாதி வீட்டில் தான் சனி வரான். அப்போ வந்து குரு கண்ட்ரோலில் இருப்பார், உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். அது மட்டும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது கோட்டா. முதல்ல உள்ளவங்களுக்கு வருமானம், பணம், பொருள், நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி காட்டுவார் 60க்கு முன்னாடி. 60க்கு பின்னாடி கொஞ்சம் வந்து உடல் ரீதியான தொந்தரவுகள், சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரியான 8க்கு வருது இல்லையா, அஷ்டமஸ்தானம் ஆயிலுக்கு சம்பந்தமான ஒரு தொல்லைகள், இல்லை திடீர் நோய் வந்து கண்டுபிடிக்க முடியாத தொந்தரை, அது சின்ன வியாதியாக இருக்கும், பட் அது கரெக்டான மெடிசன் கண்டுபிடிக்க, அது கொடுக்கறது இதுதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு டிவோட்டி என்கிட்ட சொன்னார், சுவாமி என்னை பார்க்கும்போது நான் சொன்னேன், சுவாமி கண் இந்த மாதிரி மங்கலாக இருக்குதுன்னாரு, ஆப்ரேஷன் பண்ணோன்னாரு. அப்புறம் அவரே மறுபடியும் நின்றுட்டார், ஆப்ரேஷன் வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு அப்படின்னோம். கரெக்டாக அந்த புத்தி மாறி அடுத்து இன்னொரு அதாவது புதன் புத்தி நடக்குதான்னு வச்சுக்கோங்க. புதன் புத்திக்கு அப்புறம் கேது புத்திக்கு போகிறதுக்குள்ள மறுபடியும் பார்வை அவருக்கு பழையபடி வந்துச்சு. அதாவது நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ உன்னிப்பாக, அவ்வளோ க்ளோஸ்டாக கூட ஆஸ்ட்ராலஜி சார்ட் பார்த்து ஒவ்வொரு ராசி நவாம்சம், அது மட்டும் இல்லாமல் தசாபுக்திகளில், இந்த சுக்கர தசையில், இந்த சுக்கர புக்தியில் அந்தரங்கள் கூட பார்த்து மூமெண்ட் ஆகிறவங்க. ஏன்னா அந்தரத்தில் தான் எல்லாம் இருக்குது. தட் இஸ் த ஆக்சுவலி டிசைட் பண்ணக்கூடியது. ஒரு கல்யாணம், ஒரு முக்கியமான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தான் ஜோதிடன்றது ஒரு கடல்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது பேசிகிட்டே இருந்தால் நமக்கு டைம் ஆகிடும், வேதாந்தம் ஆகிடும். அதனால தான் நமக்கு என்னென்னா, இப்போது இந்த சிம்மலக்கணத்துக்கு வந்து இப்போ 2 குடியனும் 11 குடையனும் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு. ஸோ லாபங்கள் நிறைய எதிர்பார்க்குற மாதிரி வராது, குடும்பத்துலேயும் சம்மந்தம் இல்லாத கலகங்கள் ஏற்படும். 3 குடி சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்கு, முயற்சிகளில் நல்ல வெற்றி, சுய முயற்சிகளில் நல்ல எதிர்பாராத தன லாபம் எல்லாம் ஏற்படும். 4 குடி செவ்வாய் வந்து நமக்கு 12ல் மறைஞ்சிருக்காரு, நல்லது. எப்போ செவ்வாய் வந்து பாவகிரகம் மறைஞ்சிருக்குதுன்னா நல்லது. ஏன்னா சிம்மராசிக்கு யோகம்தான் செவ்வாய் தான். அப்புறம் மறைஞ்சிருக்கிறான்னும் போது நமக்கு வந்து அது வந்து நன்மையை செய்யும்.
ஏன்னா கெட்டவன் கெட்டிட்டிலான்ற கணக்கில் வருவது. ஸோ 12 செவ்வாய் வந்து இயற்கையான ஒரு பாவக்கிரகம். அது 12 மறையும் போது நமக்கு நன்மை செய்யும். நன்மை என்ன செய்யும்னா, இப்போ நீங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, இல்லை பூமி தூரத்தில் இருந்து பூமி வாங்கி அது வைக்க முடியாமல் இருப்பாங்க, இல்லை தூரத்தில் இருந்த பூமின்னு வந்து அவன் லேண்ட் வந்து அவன் கண்காணிக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நல்லபடியாக சேல்ஸ் பண்ணி பணம் பார்க்கறதுக்கு உண்டாகின ஒரு டைம் மே மாதம்னு வச்சுக்கலாம். இந்து குடி பூர்வ புண்ணியாதிபதி நமக்கு வந்து 15 நாள் வந்து ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. குரு 10ல் வந்ததுலேருந்து உங்களுக்கு தொல்லை தாங்க. ஏன்னா 10ல் குரு பதவி கெடுப்பாருன்றது வெளில சொல்கிறத விட பணம் கெடுப்பார். அதுதான் உண்மை. பதவிக்கு எடுக்க மாட்டார், பதவி மாற்றி கொடுப்பாரு, பணம் கெடுப்பார். வர வேண்டிய பணம் திடீர்னு இப்போது 10ல் குரு இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்கன்னு வச்சுங்க. அந்த அந்த வர வேண்டிய பணம் வரவிட மாட்டார். அது 10ல் இருக்கிறது குரு வந்து அது ஒரு இது செய்வார். அது நிறைய பேர் 10ல் இருக்கிறது குரு பதவி பறிப்பாருன்னுவாங்க. பதவி பறிக்கிறது மட்டும் இல்லை, பதவியில் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, இல்லை ஒரு மாற்று டிபார்ட்மெண்ட்டில் போட்டு கொடுப்பாரு. பட் வேரியஸ் மணி வில் பி லூசிங் இன் செவரல் வேஸ். தட் இஸ் கிளியர் கட் இண்டிகேஷன். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கும், அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது ஒன்று இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, சிம்மராசி பொறுத்தவரை 6 7 கூடிய சனி பகவான் வந்து 8ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. 6 கடன் நோய் எதிரி, நான் சொன்னதெல்லாம் வருதா, இது போய் 8ல் உட்காந்துருக்குது. ஸோ தொல்லை பண்ண தான் செய்யும். நிறைய பேர் வந்து 6 கூடியவன் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறான், அதனால தான் விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். அப்படி விபரீத ராஜயோகம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 7 ஆதிபத்தியம் அங்கே சம்மந்தப்படுது. 7 அன்னும்போது மனைவி, கூட்டு பார்ட்னர்ல எல்லாம். இப்போ இவருக்கு ராஜயோகம் வந்து அவருக்கு ராஜயோகம் வந்துருமா என்ன? அப்படி வராது. ஸோ 6th லாட் தனியாக இருந்து 8th லாட்டுக்கு போனாலே நல்லாயிருக்கும். 2 ஆதிபத்தியங்கள் வரும்போது 50% மாதிரி நல்ல பலன்களும் கெடு பலனும் கலந்தே கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை என்பது ஏற்படும். அஷ்டமத்தில் கிரகங்களை கூட்டு அது மாச கிரகங்கள் மாறிடும். பாக்கியத்தில் சூரியன் உச்சம், தகப்பனார் வழியாக நல்ல முன்னேற்றம், 10ல் குரு, அப்புறம் 11 குரு வந்துடுறாருங்க. ரொம்ப நல்ல ஆஸ்பெக்ட். அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 5 8 கூடியவன் 11ல் வரான், பூர்வ புண்ணியாதிபதி. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், பணம் போயிச்சோன்னா மறுபடியும் பணம் வர ஆரம்பிச்சிடும் சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த 11க்கு வரும்போது, 10ல் இருக்கும்போது இந்த பிரச்சனை, கேந்திரத்தில் குரு வந்து நன்மை செய்ய மாட்டேன். 10ல் வரும்போது 11ல் வரும்போது இட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் கெயின்ஸ். டெஃபினட்டாக மிகப்பெரிய தொழில் கொடுப்பாரு, வருமானம் கொடுப்பாரு, எதிர்பார்த்த விட. இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறான், ஒரு 100 கோடி வருதானே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்க, 100 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க, ஒரு 200 500 கோடி வருவானே அவன் எதிர்பார்க்குறாரு. அப்போ வந்து 100 கோடிக்கு அது 100 கோடி தான் வரும். வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அது அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் வரும், அதாவது கம்மியாக தான் வரும். அதே நீங்கள் வந்து குரு 11ல் இருக்கே, மறுபடியும் தூக்கி விட்டுரும். அதாவது இவங்க 200 300 கோடி வருவான்னு நினைப்பாங்க, அதே 400 கோடி புஷ்பா 2 மாதிரி கொண்டு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு வந்து ஜென்ம ஜாதகத்தில் இருக்கின்ற தசாபுக்திலே, இப்போ சுக்கர தசையிலேயே ராகு புக்தன்னு வச்சுங்க, அந்த டைமில் படம் எடுக்கிறாங்க. அது வந்து அன்லிமிட்டெடு சக்ஸஸ். அது இப்போ யாருக்கும் தெரியாது, எடுக்கிறவங்களுக்கும் தெரியாது, நடிக்கிறவங்களுக்கும் தெரியாது. அது 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 பாட்டு போயிட்டே இருக்கும். அது வளர்ப்பிற சந்தன் மாதிரி 15 நாள்லேயே வசூல் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து நமக்கு கன்க்ளூட் ஆகிருக்குது. நிறைய பழைய காலத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்து கூட படம் எடுப்பாங்க. இந்த புக்கில் படம் எடுத்தால் நமக்கு வருமானம் வராது. இப்போ ஏதோ அவசர உலகத்தில் வரட்டும் அப்படின்னு பண்ணிடுறாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறது உண்டு. ஈவன் மன்னர்கள் கூட இந்த டைமில் போனால் தான் நமக்கு போரில் ஜெயிப்போம், இந்த டைமில் போனால் தான் நமக்கு நல்லது நடக்கும், இந்த டைமில் போனால் நம்ம வெற்றியோடு திரும்பி வருவோம்ன்ற ஒரு கணக்கு இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி ஆசான்கள் இருந்திருக்காங்க. இப்போ வந்து இல்லை, இப்போ எல்லாம் வந்து பணமயம் ஆகி போச்சு. அதனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது வந்து சொல்கிறது இல்லை, அவங்களுக்கு தெரியறது இல்லை. முதல்ல அந்த அளவுக்கு இன்டெப்த் நாலேஜ் இல்லை, அதுதான் ஒரு கருத்தாக நம்ம வச்சுக்கலாம். சிலருக்கு இருக்கும் அந்த மாதிரி, இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி எல்லாம் நிறைய. ஸோ பர்டிகுலர்லி சிம்மராசி அன்பளை பொறுத்தவரை விரையாதிபதி சந்திரனை பாருங்கள். விரையாதிபதி சந்திரனை மனசு எப்பவுமே குழப்பம் பண்ணிகிட்டே இருப்பார். சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் தவிர மனசு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். சிம்மராசி லக்னம் பொறுத்தவரை, சிம்ம லக்னம் பொறுத்தவரை சந்திரன் 12ல் இருக்கிறதுனால வந்து நமக்கு மனசு குழப்பிக்கிட்டே இருப்போம். சந்திரன் பலமாக இருக்கணும், மதிக்காரக்கனாக இருக்கணும், மற்ற கிரகங்களை வலிமையாக இருக்கணும். இல்லைன்னா சந்திரன் வீக் பண்ணிடுவாள், எதுலேயும் வந்து துணிச்சலாக இறங்க மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலனோட சிம்மராசி சிம்ம லக்னத்து அன்பர்களுக்கு மே மாதம் காத்திருக்கிறது. என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னா, செகண்ட் லார்ட் எக்ஸால்டடு. ஸோ நமக்கு வந்து அன்லிமிட்டெடு மணி வில் ஃப்ளோ ஆயிரும்.
அப்புறம் 7th லார்டு 9th இருக்குது. ஸோ சக்ஸஸ் த்ரூ மேரேஜ் ஆர் சக்ஸஸ் த்ரூ ஃபார்ச்சூன் த்ரூ பார்ட்னர்ஷிப்ஸ். 9th லார்டு ஃபார்ச்சூன்னால டெஃபினட்டாக இதாகிடும். 10th லார்டு சுக்கிரன் வந்து எக்ஸால்டேஷனில் இருக்குது. டெஃபினெட்லி யூ ஹாவ் ரைட் சக்ஸஸ், நோ ப்ராப்ளம். 2nd and 11th லார்டு நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார். ஸோ நீங்கள் எர்லியராக என்னென்ன லாஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் திருப்பி வந்து ரிகெயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும். ஸோ ஆல் தி வேஸ், ஆல் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் தி இது பார்க்கும்போது 2 பேச்சுகள் நடக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் சிம்மராசி நம்மளுக்கு. அஷ்டமச்சின்னும் போது நீங்கள் உடல் ரீதியான உபாதைகள் மட்டும் நீங்கள் ஜாகிரதை பார்க்க வேண்டும். பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி பகவான் சேர்ந்த விஷயம் இது, புரியுதா? சனி பகவான் சேர்ந்த விஷயம்னா என்ன ஸ்டோரேஜ் கர்மாவில் இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. அதாவது இப்போ பக்கத்தில் ஒரு டிவோட்டி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கடலில் நிறைய இருந்திருக்காரு. நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, எங்கிட்ட பகிர்ந்த ஒரு உண்மையான அனுபவம். அவர் வந்து என்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பல இடங்களில் போயிருக்காரு. அப்போ அவருக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் காலபைரவனை வணங்கி நீங்கள் வந்து அவருடைய வாகனமாகிய நாய்க்கு வந்து நீங்கள் பிஸ்கெட் கொடுத்துக்கிட்டே வாங்க, ஏதோ ஒன்று சாப்பாடு கொடுத்துக்கிட்டே வாங்க அப்படின்னாரு. ஸோ அந்த டைம் அண்ணன் எப்படி சொல்கிறேன்னா, இவர் பிஸ்கெட் கொடுக்கறதுக்கு போகும்போது அந்த நாய் வந்து இவர் கை கடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டார் அவர். இது என்னடா இது வந்து நம்ம ஏன்னா அந்த பார்த்தீங்களா அந்த பேட் ஸ்பிரிட் அந்த நாயில் வந்து உட்காந்து அந்த நாய் வந்து இவர் கை கடிச்சிச்சு. அப்புறம் என்னை பார்க்க வந்தார். நான் சொன்னேன் இந்த மாதிரி போது நான் சொன்னேன், நீங்கள் அதாவது இப்போது பாம்பு வந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு கட்டி எடுத்து அதே ஒரு பாம்பு ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி அவன் கஷ்டங்களை தீர்றதுக்கு அவர் ஒரு பரிகாரத்துக்கு போய் அது நாய் கடிச்சிச்சு. அப்போ நான் சொன்னேன், பாருங்கள் நீங்கள் நாய்க்கு அதாவது நீங்கள் கொடுக்குறதுனால அது எந்த மூட்ல இருக்குது தெரியாது. அது வேகமாக ஓடி வந்து வேறு ஏதாவது கொடுக்குறாருன்னு நினச்சிருக்கு, வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்திருக்கும், அந்த மாதிரி கொடுக்குறேன்னு நினச்சி இவனை அப்படியே கை பிடிச்சிச்சு. இந்த மாதிரி பல தொல்லைகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமஜனி, தட்ஸ் வாட்ஸ் it has been stored in the previous life at the previous time. So how it will be reacting in the present time, so that we don't know. So definitely you have to take a precaution measures வந்து ரொம்ப கண்டிப்பாக வேணும். ரெமிடியல் மெஜர்ஸ் கண்டிப்பாக வேணும். அதனால தான் நீங்கள் நிச்சயமாக மே மாதம் பொறுத்தவரை அந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சூழ்ச்சி போனால் நல்லது, ரொம்ப நல்லது. தேங்க்யூ வெரி மச்.